மனிதனை நாம் களிமண்ணின் சத்திலிருந்து படைத்தோம். பின்னர் அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் செலுத்தப்பட்ட விந்தாக ஆக்கினோம். பிறகு அந்த விந்தினை இரத்தக்கட்டியின் வடிவத்தில் அமைத்தோம். பின்னர் அந்த இரத்தக்கட்டியை சதைக்கட்டியாய் ஆக்கினோம். பிறகு அச்சதைக்கட்டியை எலும்புகளாய் ஆக்கினோம். பின்னர் அவ்வெலும்புகளை சதையால் போர்த்தினோம். பிறகு அதனை முற்றிலும் வேறொரு படைப்பாக வளரச் செய்தோம். பெரும் அருட்பேறுகள் உடையவனாவான் அல்லாஹ். படைப்பாளர்களிலெல்லாம் மிக அழகான படைப்பாளன். பின்னர் நிச்சயமாக நீங்கள் இதற்கு பிறகு மரணிக்கக்கூடியவர்கள்தாம். பிறகு திண்ணமாக நீங்கள் மறுமை நாளில் எழுப்பப்படுவீர்கள். குர்ஆன் அத்தியாயம் 23 வசனங்கள் 12 முதல் 16. உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுரையே அன்றி வேறில்லை. திருக்குர்ஆன் அத்தியாயம் 68 வசனம் 52.